மெய்யினுள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. ஓம் ரத்னாகராதௌதபதாம் ஹிமாலய கிரீட்டினீம் பிரம்மராஜர்ஷிரத்நாட்யாம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம் வந்தே பாரத மாதரம். பேசு தமிழா பேசு வலையொளி அன்பர்களாகிய இங்கு கூடியிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி பாரதி கண்ட சனாதன தர்மம் என்பது குறித்து நாம் சிந்திப்போமாக. சனாதன தர்மம் என்பது குறித்து பேசு தமிழா பேசு வலையொளியின் 3ஆம் ஆண்டு விழாவிலே இதற்காக யத்தனம் செய்த நம் அன்பிற்குரிய சகோதரர் ஸ்ரீ ராஜவேல் நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களை சூழ்ந்த திருத்தொண்டர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தர்மம் என்ற ஒரு சொல் இருக்கிறது, சனாதனம் என்கின்ற இன்னொரு சொல் இருக்கிறது. இது தவிர இது குறித்து மகாகவி பாரதியார் என்ன சொல்கிறார் என்பதை பற்றின செய்தியும் இருக்கிறது. சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற சொற்களுக்கு பொருள் தெரியாமல் அந்த காலகட்டத்தில் நிலவுகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாம் அந்த சொல்லை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக மதம் என்கின்ற ஒரு சொல் இருக்கிறது. இந்த மதம் என்ற சொல்லை பாரதியார் பயன்படுத்துகிறார். பூமியிலே கண்டம் 5. வட அமெரிக்கா தென் அமெரிக்காவை 2ஆக பிரித்தால் 6. ஆனால் அவள் பிரிக்காமல் பாரதி சொல்வது பூமியில் கண்டம் 5. கண்டம் என்றால் துண்டு. நமக்கு நிறைய கண்டம் இருக்கு, அது வேற விஷயம். பூமியிலே கண்டம் 5, மதங்கள் கோடி. சுவாமி விவேகானந்தர் சொல்வார், உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதங்கள் இருக்கின்றன. இந்த மதம் வேறு, மதம் வேறு. இதே சென்னையிலே கந்தகோட்டத்திலே பாடுகின்ற வள்ளலார் சொல்கிறார், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். அது மதம். யானைக்கும் பிடிக்கும், சமயத்தில் நமக்கும் பிடிக்கும். இங்கே சொல்லப்படுகின்ற மதம் என்பது மதம், கருத்து, அபிப்பிராயம், ஒப்பீனியன், நோஷன். இந்த அபிப்பிராயம் என்பது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் மாறுபடுகிறது. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் கருத்து மாறுபடுகிறது என்பது மட்டுமல்ல, அதைவிட மேலாக நம் முன்னோர்கள் சொன்னது, ஒரு மனிதனுக்கே ஒரு காலத்தில் இருந்த கருத்து இன்னொரு காலத்தில் இல்லை. அதுதான் விசேஷம். நமக்கே கருத்துக்கள் மாறுகின்றன, காலந்தோறும் மாறுகின்றன. ஆனால் தர்மம் அப்படி இல்லை, மாறாதது, அழிவில்லாதது. ஆனால் தர்மத்திலே 2 விதங்கள் இருக்கின்றன. ஒன்று சாதாரண தர்மம், இன்னொன்று விசேஷ தர்மம். அதனால் நம் பாரத நாட்டிலே விசேஷம் என்ன என்று சொன்னால், பாரதி சொல்கிறான், இந்த பாரத நாட்டிலே பிறப்பது என்பது ஒரு விசேஷம். உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின், இந்த தேசத்தில் பிறப்பது உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராயின். இந்த பாரத நாட்டில் பிறப்பது என்பதே பல புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் பிறக்க முடியும். ஆனால் அதை உணர வேண்டும்.
எனவே தர்மம் என்பது குறித்து பாரத தேசம், நம் முன்னோர்கள், முனிவர்கள், அருளாளர்கள், அனுபூதிமான்கள், அருட்செல்வர்கள் சிந்தித்து நமக்கு கொடுத்தது என்ன என்று சொன்னால், இந்த பாரத தேசத்திலே மனிதன் தேடக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் 4: அறம், பொருள், இன்பம், வீடு. இதிலே அறத்தை முதலிலும் வீட்டை நிறைவிலும் கொடுத்தார்கள். காரணம், பொருளும் இன்பமும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் அதற்கு பாதுகாப்பாக முதலில் அறத்தையும் நிறைவிலே வீட்டையும் வைத்தார்கள். இதற்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சம்ஸ்கிருதத்திலே புருஷார்த்தங்களாக சொல்கிறோம். புருஷேன அர்த்தியதே இது புருஷார்த்தா, நாம் முயன்று அதனை பெற வேண்டும். இதை பாரதி எப்படி சொல்கிறான்? அவனுக்கு மதங்கள் எல்லாம் சமமானவையா என்றால், மதங்கள் சொல்லுகின்ற பார்வையிலே பாரதி சொல்கிறான், மதம் என்பது கோடி. பூமியிலே கண்டம் 5, மதங்கள் கோடி. புத்த மதம், சமண மதம், பார்சி மார்க்கம், சாமி என இயேசுபதம் போற்றும் மார்க்கம் சனாதனமாம் ஹிந்து மதம். இஸ்லாம், யூதம், நாமமுயர் சீனத்து டாவோ மார்க்கம் நல்ல கன்ஃபியூசி மதம். யாமறிந்த மதங்கள் பல உளவாம் என்றோ, யாவினுக்கும் உப்புதைந்த கருத்து அங்கு ஒன்றே. ஆனால் அதிலே எப்பொழுதுமே ஒரு நபரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு கருத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த நபரை பற்றின, அந்த மனிதரை பற்றின முழு உருவத்தை நாம் பெற்றுவிட முடியாது. திருக்குறளை முழுவதுமாக படிக்க வேண்டும், திருவாசகத்தை முழுவதுமாக படிக்க வேண்டும், திருவாய் மொழியை முழுவதுமாக படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு முழுமையான அந்த நபரை பற்றின, அந்த நூலை பற்றின விவரம் கிடைக்கும். இப்ப மதம் என்ற சொல் இருக்கிறது, அதற்காக நம் படித்தவர்கள் கூட பயன்படுத்துகின்ற ஒரு வாசகம் எம்மதமும் சம்மதமே என்ற சொல். அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மதம் என்ற சொல்லுக்கே பொருள் அபிப்பிராயம். ஒரு வீட்டிலேயே ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், அக்கைக்கும் தங்கைக்கும் பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ஏன், கணவனுக்கும் மனைவிக்கும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. ஆனால் அபிப்பிராயங்கள் மாறலாம். வாழ்க்கை முறை என்பது, அந்த வாழ்க்கை முறைக்கான அடிப்படை ஆதாரம் என்பது ஒன்று. ஏன் இது சனாதன மதம்? எனக்கு இங்கே கூட என் அன்பிற்குரிய சகோதரர் ராஜவேல் நாகராஜனிடத்திலே நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இது சனாதன தர்மம் அல்ல, சனாதன தர்மம். எழுத்திலே நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் என்றுதான் போடுகிறார். அங்கே சா பயன்படுத்தப்படுகிறது, வட எழுத்து சொல். அதே போல சுவிசேஷத்திலே ஷா பயன்படுத்தப்படுகிறது, ஜமாத்திலே ஜா பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் என்ன காரணத்தினாலோ நாம் மட்டும் அந்த ச ஷ ஹ ஷ இதை பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பொருள் புரியும். எந்த ஒலியை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அந்த உச்சரிப்பிற்கான எழுத்துக்கள் அவை. சரிதானா? அப்போ அந்த எழுத்திற்கு எப்படி ஒலி உண்டோ, அந்த ஒலியை எப்படி உச்சரிக்க வேண்டுமோ அதற்கான ஒலியிலே சனாதன தர்மம் என்று எழுத வேண்டும். சரி, இப்ப சனாதனம் என்றால் என்ன? எதனால் நம் தர்மம் சனாதனமானது என்று சொன்னால், பாரதி விநாயகரை பாடியிருக்கிறானா? பாடியிருக்கிறான். விநாயகர் நான்மணி மாலை. முருகனை பாடியிருக்கிறானா? பாடியிருக்கிறான். வள்ளியும் பாடியிருக்கிறான். சிவனை பரசிவ வெள்ளத்திலே துதித்திருக்கிறான். சக்தியை கேட்கவே வேண்டாம், அவன் பெயரே சக்தி தாஸ். கண்ணனை ஆஹா ஆண்டானாக, அரசனாக, தாயாக, தந்தையாக, சத்குருவாக எல்லா விதத்திலும் பாடியிருக்கிறான். கண்ணனை மட்டுமா பாடினான்? அவன் காளிதாசனாகவும் இருந்திருக்கிறான். காளிதாசன் மட்டுமா? இயேசுவை பற்றி பாடியிருக்கிறான். உண்மையில் ஒவ்வொரு ஹிந்து கிறிஸ்தவனும் படிக்க வேண்டிய பாரதியாரின் பாடல் இயேசு கிறிஸ்துவின் பாடல். உண்மை என்ற சிலுவையில் உணர்வு என்ற ஆணி தவம் கொண்டு அடித்தால் வன்மை பேருயிர் இயேசு கிறிஸ்து வானமேனியில் அங்கு விளங்கும் என்று சொன்னவன் பாரதி.
கிறிஸ்தவத்தை சரியாக யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் தேசிய கிறிஸ்தவராக இருக்க முடியும். இஸ்லாத்தை அல்லாஹ்வை பாடி இருக்கிறானா? பாடி இருக்கிறான். யம பயம் கெடச் செய்பவன் எங்கள் அல்லாஹ் 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 என்று பாடி இருக்கிறான். இத்தனையும் பாடியவன் 1000 தெய்வங்கள் உண்டென்று பேசி அலையும் அறிவிலிகாள் என்றும் பாடியிருக்கிறார். அப்போ நம் சனாதன தர்மத்தினுடைய முன்னோர்கள் தெளிவாக ஒன்றை சொல்கிறார்கள். அதை பாரதியார் கட்டுரையிலே சொல்லுகிறார். ஒரு அழகான சம்பவம் நடந்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற அவருக்கும் ஒரு பாதிரியார் அங்கு வந்து சேர்ந்தார். பாதிரியார் வழக்கம் போல துண்டு சீட்டை கொடுத்தார். அதை கொடுத்தால் அதை படித்து இவர் இயேசுவினுடைய பக்கம் வருவார் என்று கொடுத்தார். கிருபானந்த வாரியார் அதை பார்த்துவிட்டு அந்த பாதிரியாரிடத்திலே சொன்னார், நீங்கள் பாதி ரீ, நான் முழு ரீ என்று சொன்னார். காரணம், இந்து தர்மத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் 3 விஷயங்களை ஒவ்வொரு ஹிந்துவும் தன் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன? 1, திருமறைகள் அல்லது திருமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும். 2வது, அந்த திருமறைகளையும் திருமுறைகளையும் நமக்கு அளித்த முனிவர்களையும் ரிஷிகளையும் திருவருட் செல்வர்களையும் நாம் உணர வேண்டும், அவர்களை துதிக்க வேண்டும், அவர்களை போற்ற வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். 3வது, அந்த திருமறைகளையும் திருமுறைகளையும் அந்த திருவருட் செல்வர்களையும் நமக்கு கொடுத்த திருத்தலங்கள் இருக்கிறதே அதை பாதுகாக்க வேண்டும். இந்த 3ம் சேர்ந்தால் நாம் உண்மையான ஹிந்துவாக இருக்க முடியும். திருத்தலங்கள் நம்மிடம் இருந்து போனதற்கு காரணம், தமிழகத்திலே ஒரு அழகான பழமொழி உண்டு. என்ன? அக்ரஹாரம் அழிந்ததேன், ஆன பயிர் அழிந்ததேன். இதற்கு இந்த 2 கேள்விக்கும் ஒரே விடைதான் வர வேண்டும். ஆன பயிர், ஆன பயிர் என்றால் வளர்ந்த பயிர். ஆன பயிர் அழிந்தது ஏன்? அக்ரஹாரம் அழிந்தது ஏன்? ஒரே விடை, பார்ப்பார் இல்லாமல். பார்ப்பார் இல்லாமல் போனதனாலே பயிர் அழிந்து விட்டது. பார்ப்பார்கள் வெளிநாடு நோக்கி படையெடுத்ததனாலே அக்ரஹாரம் அழிந்து விட்டது. எந்த ஒரு சுவாமியை முப்பொழுதும் திருமேனி தீண்டி வணங்க வேண்டுமோ, இந்த வாழ்க்கை ஒரு ஏழ்மையான வாழ்க்கை என்று நினைத்ததன் காரணமாக, வறுமையான வாழ்க்கை என்று நினைத்ததன் காரணமாக, பணத்தின் பின்னால் ஜீவனத்திற்கு போனதன் காரணமாக, சனாதன தர்மத்தினுடைய வேறாக இருக்க வேண்டிய அக்ரஹாரம், அந்த கோவில்கள் இன்றைக்கு எந்த அறநிலைய துறையிலே எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அப்போ 3 விஷயங்களை நாம் கொள்ள வேண்டும். 1, திருமறைகள் அல்லது திருமுறைகள் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். 2வது, திருவருட் செல்வர்கள். உதாரணமாக ஒரு ஊர் என்று சொன்னால் கமார்புக்கூர், நமக்கு என்ன தெரியும்? ஜெயராம்பாடி என்ன தெரியும் நமக்கு? கமார்புக்கூரிலே கதாதரன் என்கின்ற ஒருவன் அவதரித்ததன் காரணமாக இன்றைக்கு கமார்புக்கூர் திருத்தலமாக மாறிவிட்டது. ஜெயராம்பாடியிலே அன்னை சாரதா தேவி அவதரித்ததனாலேயே இன்று திருத்தலமாக மாறிவிட்டது. நம்முடைய நாடு முழுவதும் தேவர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் உண்டு, முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் உண்டு, ரிஷிகள் வழிபட்ட ஸ்தலங்கள் உண்டு, மன்னர்கள் வழிபட்ட ஸ்தலங்கள் உண்டு. இந்த அத்தனை திருத்தலங்களையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் ஸ்தல விருட்சம். இப்பொழுது இயற்கை ஆர்வலர்கள் ஆர்ப்பரிப்பது இல்லை. அப்பொழுது ஒவ்வொரு தலத்திலும் ஒரு ஸ்தல விருட்சம் உண்டு, ஸ்தல தீர்த்தம் உண்டு, திருக்குளம் உண்டு. நம்முடைய தர்மத்தை போல் மிஞ்சி வேறு உலகத்தில் எந்த தர்மமும் கிடையாது. அதனால் இது சனாதன தர்மம். அதனால் பாரதியாருடைய கால வரிசைப்படுத்தப்பட்ட அவருடைய நூல்களிலே
பதிப்பாசிரியர் சீனி விஸ்வநாதனுடைய 6வது பதிப்பு இருக்கிறது. அதற்காக நாம் நல்லி குப்புசுவாமி செட்டியாருக்கு சாஷ்டாங்கமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த பாரதியாருடைய கால வரிசைப்படுத்தப்பட்ட நூலிலே 6வது பதிப்பிலே இந்து தர்மத்தை பற்றி மகாகவி பாரதியார் கட்டுரையிலே எழுதுகிறார். 1 3 விஷயங்கள் அதிலே முக்கியம். முதலாவது விஷயம் என்ன? இந்த சனாதன தர்மம் ஒரு உயிர் அமரத்தொன்மை வாய்க்கின்ற வாய்ப்பை பெறுவதற்கு சனாதன தர்மம் அடிகோலுகிறது. அப்ப நம்முடைய வாழ்வினுடைய பயன் என்ன? ஆத்ம ஞானம். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், அறிவு என்றால் என்ன? பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. ஒரு பொருள் இல்லை என்று சொல்வதற்கு அறிவே தேவையில்லை. கடவுள் இல்லை, அதுக்கு அறிவே தேவையில்லை, அறிவு வேண்டும். அதனால் தான் பாரதியார் இளங்கோவை போற்றுகிறான், கம்பனை போற்றுகிறான், வள்ளுவனை போற்றுகிறான். தமிழர்களுடைய அமரத்துவத்திற்கு காரணம் இந்த மூவர் என்று சொல்கிறான். காரணம் 3 பேருமே விதிக்கு, அதனுடைய சக்திக்கு ஆற்றல் உண்டு என்பதை சொன்னவர்கள், தெய்வ வலிமைக்கு ஆற்றல் உண்டு என்பதை சொன்னவர்கள் இந்த மூவரும். அதனால் சொன்னான், யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. காரணம், வாயை வாடகைக்கு விடாதவன் பாரதி. அவன் சொல்கிறான், சனாதன தர்மத்தை அவர் வெறுத்தாரா என்றால் இல்லை. கண்ணன் என் அரசன் என்கின்ற பாடலிலே சொல்லுகிறான், 4 குலங்கள் அமைத்தான் சொல்கிறார் அவரே. சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகசக. 4 குலங்கள் அமைத்தான், அதை நாசமுற புரிந்தனர் மூடர். கண்ணனின் அரசனிலே சொல்கிறான். முரசு என்ற கவிதையிலே சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வேதமறிந்தவன் பார்ப்பான், பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நிலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி, பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டர் என்றோர் வகுப்பு இல்லை, தொழிலில் சோம்பலை போல் இழிவு இல்லை. 4 வகுப்பும் இங்கு ஒன்றே. இந்த 4னில் 1 குறைந்தால் செத்து வீழ்ந்திடும் மானிட ஜாதி. ஆனா நமக்கு என்ன சந்தேகம் வருது? அது சாதுர்வர்ணி எல்லாம் நடுவுல நுழைச்சதுங்க. அந்த 4 வகுப்புக்கும் என்ன அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அது கொடுத்ததோடு மட்டுமல்ல, ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறான். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை, அவை பேருக்கு ஒரு நிறமாகும். சாந்தி நிறம் ஒரு குட்டி, சாம்பல் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி, பாலின் நிறம் ஒரு குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் இதில் மானுடர் வேற்றுமை இல்லை. என்ன அற்புதம்! இப்ப எடுத்துக்கொள்வோம், நம்ம நாட்டில் நீங்க ஒரு தாளையும் எழுதுகோலையும் எடுத்துக்கொண்டு தமிழிலே சொல்ல வேண்டுமானால் பேப்பர் பேனாவே எடுத்துக்கிட்டு அதிலே பட்டியலிடுங்கள். எல்லா ஜாதி பெயரையும் எழுதி கொண்டே வாருங்கள். நம் நாட்டிலே சொல்கிறேன், எந்த ஜாதியினுடைய பெயரும் இழிவான பெயர் இல்லை. எழுதியிருக்கிறார்கள். பாரதியே பாடியிருக்கிறான். என்ன பாடியிருக்கிறான்? சூத்திரர்க்கு ஒரு நீதி, தண்டச்சோறுண்ணும் பார்ப்புக்கு ஒரு நீதி என சாத்திரம் சொல்லிடும் ஆயின் அது சாத்திரம் என்று சதி என்று சொல்லி இருக்கிறான். சரி, எதனால் சொன்னான்? பொருளை வேண்டி வேர்க்க வேர்க்க பொருள் சம்பாதிப்பதையே கொண்டு நீ பின்னால் போகாதே. காரணம், 4 புருஷார்த்தங்களிலே மோட்ச புருஷார்த்தம் இருக்கிறதே, வீடு இருக்கிறதே, அதை எவன் நாடுகிறானோ அவனே பிராமணன். சரி, இப்போ எல்லா ஜாதி பெயரையும் எழுதி அதுல ஒரு பேராவது இழிவான பெயர் இருக்கிறதா? இல்லைங்க. 4 பேர்லயே பிராமணன் தலையிலிருந்து பிறந்தான், க்ஷத்திரியன் தோள்களில் இருந்து பிறந்தான், வைசியன் தொடைகளில் இருந்து பிறந்தான், சூத்திரன் என்று சொல்லப்படுகின்றவன், இப்பொழுது அதையே தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சூத்திரன் என்று. சூத்திரம் என்றால் நூற்பா, ஃபார்முலா. ஆனால் இது சூத்ரன். ச நமசிவாய வாழ்க,
நாதன் தாழ்வாழ்க நமசிவாய ஷ, அந்த ஷ இருக்கிறதே சரியா வரணும். அப்ப சூத்ரன் என்ற சொல் அவன் பாதங்களில் இருந்து பிறந்தான். என்னங்க இழிவா சொல்லியிருக்க. திருக்குறளிலே அவர் பாடியிருக்கக்கூடிய முறைமையிலே பார்த்தால் இறைவனுடைய தலையையோ இறைவனுடைய தோள்களையோ இறைவனுடைய தொடைகளையோ பாராட்டி சொல்லவில்லை, இறைவனுடைய பாதங்களைத்தான். திருவள்ளுவர் மட்டுமல்ல, எல்லா அருளாளர்களும் அருட்கவிஞர்களும் பாடியிருக்கிறார்கள். மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கார்த்திகை மாதம் வந்து விட்டது, சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா. பாதங்கள் தான். ஒரு மனிதனிடத்திலே நமக்கு காரியம் ஆக வேண்டுமானால் தலையை பிடிக்க கூடாது. தலையை தொடுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் 2 பேர். ஒருவர் அன்னை அப்பர், இன்னொருவர் ஆச்சாரியர். இவங்க 2 பேர் தான் தலையை தொடலாம், குரு தான் தொடலாம். தோள்களை தொடுவதற்கு நம்மை பொறுத்தமட்டவை மனைவிமார்கள். மனைவிமார்கள் என்று சொல்கிறேன், என்ன தமிழகத்தில் மனைவி இணைவி துணைவி எல்லாம் உண்டு. நினைத்து பாருங்கள், கம்பன் ஏன் போற்றினான்? ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற மரியாதா புருஷோத்தமன் வாழ்ந்து காட்டியது. அதனால் தான் ராமனை இந்த நாடு போற்றுகிறது, வணங்குகிறது. அதுதான் சனாதன மாடல். தோள்களை தொடுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள் வாழ்க்கை துணைவி. தொடை யாருமே தொடக்கூடாது. பாதம் எல்லாரும் சரணடைவது பாதங்களிலே தான். அதனால தான் கால் கையை பிடிங்கிறான், காலப்பிடி. அப்போ பாதங்கள் என்பவை அதுதான் நம்முடைய தலையையும் வைணவ ஆலயங்களிலே நம்மாழ்வார் சடகோபனாக நம்மை வந்து ஆசீர்வதிக்கின்றது. உள்ளே இருக்கக்கூடியவர் வெளியே வந்து நம்மிடத்திலே சடாரி சாய்ப்பது அந்த குருவின் பாதங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இருக்கக்கூடிய பிராமண அந்த சப்தம், க்ஷத்ரிய சப்தம், வைசிய சப்தம், சூத்ர சப்தம். சூத்ர சப்தத்திற்கு என்ன பொருள்? சாதாரணமாக நம்முடைய சாஸ்திரங்களிலே ஒவ்வொன்றையும் நாம் சரியாக கவனிக்காமல் படிக்காமல் இருந்ததனாலே தான் நம்மால் விளக்கி சொல்ல முடியவில்லை. சூத்ரன் என்ற சப்தம் இருக்கிறது, அதி அற்புதமான சொல். என்ன பொருள்? சோகம் திராவயதி இதி சூத்ரா. திராவயதி என்றால் என்ன? வெட்டுவது, நீக்குவது, அழிப்பது. எதை அழிப்பது? சோகம், துன்பத்தை, துயரத்தை நீக்குவது, வெட்டுவது, போக்குவது சூத்ர சப்தம். அப்போ யார் ஒருவர் பிறருடைய துன்பத்தையும் துயரத்தையும் இன்னல்களையும் கண்டு நீக்குகிறார்களோ அவர்களே சூத்திரர்கள். அதனால என்ன சொல்லியிருக்கு நம்முடைய தர்மம்? ஜன்மனா ஜாயதே சூத்ரா. எல்லோருமே இன்னொருவருடைய துன்பத்தை கண்டு அந்த துன்பத்திலே வருத்தம் கொண்டு அதனை நீக்குவதற்கு நாம் வாழ்க்கையில் பிரயத்தனம் முயற்சி செய்ய வேண்டும். அதை அழகாக நரசி மேத்தா பாடின பாடலை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அதிலே சூத்ரன் என்ற சொல் வேறு விதமாக வைஷ்ணவன் என்ற சொல்லுக்கு விளக்கமாக வருகிறது. என்ன? பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம். பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம். அதோட மட்டுமல்ல, ஆஹா அப்படி பார்த்துட்டு நிக்கிறவன் இல்ல. பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம். உரு துயர் தீர்த்து அதில் கர்வம் கொள்ளான் உண்மை வைஷ்ணவன் அவனாகும். அந்த துன்பத்தை துயரத்தை இன்னலை நீக்கிவிட்டு நான் தான் அவர்களுடைய துயரத்தை துன்பத்தை நீக்கினேன் என்று எவன் கர்வம் கொள்ளாமல் இருக்கிறானோ அவனே வைஷ்ணவன். அப்படிப்பட்டவர்கள் தான் சூத்ரன் என்கின்ற சப்தத்தின் பொருளுக்கு உரியவர்கள். அப்ப எல்லாருமே பிறருடைய துன்பத்தை கண்டு வருத்தம் கொள்ள வேண்டும். அதிலே உச்சம் என்னவென்றால் சனாதன தர்மத்திலே
வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் வாடினால் இவர் வாடினார், வள்ளற் பெருமானார். வீடுதோறும் பசி அறாது, இறந்தும் ஒவ்வொரு வீடா போய் பிச்சை கேட்டும், வீடுதோறும் இறந்தும் பசி அறாது, அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன். ஒரு வீடா போய் எனக்கு கிடைக்கல, அந்த பசி மயக்கத்திலே விழுந்து விட்டானே, அதனை பார்த்து துயரம் கொண்டார் வள்ளற் பெருமானார். அவர் சனாதனி. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் சனாதனி, ஹிந்து. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னவர் கணியன் பூங்குன்றனார், ஹிந்து சனாதனி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொன்னவர் சனாதனி, ஹிந்து திருமூலர். அப்ப இன்னொருவருடைய கட்டத்தை புரிந்து கொள்வது சூத்திரனுடைய அடிப்படை பொருள். மற்ற இப்பொழுது இருக்கக்கூடிய ஜாதி பேரையும் விடுங்க. வன்னியர், வக்னினா நெருப்பு, நெருப்பு போன்று தூய்மையானவர்கள். செட்டி, சிரேஷ்டம் என்ற சொல்லிலிருந்து வந்தது செட்டி, உன்னதமானவர்கள். இப்படி ஒரு ஜாதியினுடைய பெயரும், எல்லா பெயருமே இழிவான சொல்லே கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்யறோம், அந்த சொல்லுக்கு ஒரு களங்கத்தை கற்பித்து அந்த ஜாதியே அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். அதனால தான் பாரத தேசத்தில் இந்த நாட்டிலே பிறந்த அனைவருமே ரிஷி குலத்தவர்கள் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். எல்லா ஜாதியும் உண்டு, தலை உண்டு, தோள் உண்டு, தொடை உண்டு, கால் உண்டு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? தலை சிந்திக்கலாம், தோள்களிலே தோள் வலிமை சேர்த்து நாட்டை காப்பாற்றலாம். தொடை இருந்தால் தான் நிற்க முடியும். காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இப்பொழுது மகாராஷ்டிரம் அதை நிரூபித்திருக்கிறது. பாதங்கள், அந்த பாதங்கள் இல்லாவிட்டால் நடக்கவே முடியாது. தொழிலாளர் வர்க்கம் இல்லை என்றால் இந்த சமுதாயம் நடக்கவே முடியாது. அதனால் நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஹிந்து தர்மம், அந்த தொழிலாளர் வர்க்கம் இருக்கிறதே சூத்ரர், பிறருடைய துன்பத்தை கண்டு நீக்கி அதற்காக உழைக்கின்ற, அதற்காகவே பாரதி தொழில் என்கின்ற தலைப்பிட்டு கவிதை எழுதினான். எல்லாமே பிரம்மனுடைய தொழில்கள். அப்ப வர்ணாசிரம தர்மம் என்பது நாம் இப்பொழுது நினைப்பது போல இழிவான சப்தம் அல்ல. காரணம், நம் முன்னோர்கள் செய்தது எல்லாமே ஒவ்வொன்றும் சிந்தனைக்குரியது, அது செயல்படுவதற்கும் உரியது, நம் வாழ்க்கைக்கு அமைதியை ஏற்படுத்தி தருவது. அப்ப நாம என்ன செய்யணும்? அடுத்தது சொல்றார் கடவுள். இப்ப எம்மதமும் சம்மதமேன்னு சொன்னா, ஒன்னு உனக்கு மதம்ன்ற சொல் புரியாம இருக்கணும். மதம் என்றால் என்ன? ஏற்கனவே பார்த்துட்டோம். அபிப்பிராயம். அபிப்பிராயம் மாறுறது, மனுஷனுக்கு மனுஷன் மாறுறது இல்லைங்க, நமக்கே மாறுது. 5 வயசுல நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், 10 வயசுல ஒண்ணு நினைச்சிருப்போம், அதுக்கு முன்ன 143 காதலிப்போம் நினைச்சிருப்போம், கல்யாணம் ஆன பிறகு ஏண்டா காதலிச்சோன்னு நினைச்சிருப்போம். மாறுது. அப்போ அபிப்பிராயம் மாறுகிறது என்றால் எப்படி எம்மதமும் சம்மதமா ஆகும்? தர்மம் அப்படி அல்ல. தர்மம் என்றால் தாங்குவது. தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்ப இந்து தர்மம் என்பது சனாதனம். எதனால்? சனாதனனாகிய இறைவனால் படைக்கப்பட்டது. அதனால் இதற்கு அழிவில்லை. இது சனாதன தர்மம். அது மட்டுமல்ல, இந்த தர்மம் சனாதனமானது, என்றைக்கும் இருப்பது, அதனால் அழிவில்லை. அது மட்டுமல்ல, இந்த தமிழ்ல என்ன அழகு பாருங்க. உயிர் இருக்கிறதே, அது கூட முன்வொட்டு ஒன்று வரும். அதுக்கு பேர் மண் உயிர் என்று சொல்வார்கள். மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. மண்ணுயிர் என்றால் என்ன? நிலைத்த உயிர். உடல் அழியும், மாறும், போகும். எத்தனை ஒப்பனைகள் செய்தாலும் ஒரு காலத்தில் போய்விடும். அவரவருடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு கடற்கரை கிடைக்கிறதா அல்லது இங்கே உங்க ஊர்லயே கிடைக்கிறதான்னு உங்க நிலையை பொறுத்தது. சரிதானா? அது போகும், மாறும், வரும், உடல் அழியும். மனம் இந்த பிறவியிலேயே நீ அதை நாசமாக்க வேண்டும். அதனால் சுவாமி சிவானந்தர் சொல்றார், God plus mind is equal to man. அப்ப மனிதன் கடவுளாக வேண்டுமே. Man minus mind
இஸ் ஈக்குவல் டு காட். அப்ப மனிதனிடத்திலிருந்து மனம் போகணும். மனம் போகணும்னா என்ன செய்யணும்? அதற்காக பக்தி, அதற்காக கோவில்கள், அதற்காக சடங்குகள், இத்தனையும் நமக்கு வைத்தார்கள். நமது சார்ந்திருக்கிற சேர்ந்திருக்கிற சமுதாயம் அல்ல. இங்கு கூடியிருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்திருப்பவர்கள் அல்ல, ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பவர்கள். இது உரிமை முறையின் சமுதாயம் அல்ல, உறவின் முறை சமுதாயம். நம்ம எதையெல்லாம் பலகீனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதெல்லாம் நமக்கு பலம். ஜாதிகள் பலம், பலவீனம் அல்ல. பல புத்தகங்கள் திருமுறைகள் இருப்பது பலம், பலகீனம் அல்ல. பல கோவில்கள் கடவுளர்கள் இருப்பது பலகீனம் அல்ல, பலம். எதையெல்லாம் வலிமை பலமோ அதையெல்லாம் பலகீனம் என்று நினைக்கிறோமே, ஆஹா என்ன கொடுமை இது. அப்ப இது மாற்ற வேண்டும். மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் சனாதனமாகிய இந்த உயிர் தன்னை சனாதனமாக நினைத்துக் கொள்ளாமல், நாம் எப்பொழுதுமே போய்விடப் போகிறேன், நான் அழிந்து விடப் போகிறேன், நான் ஒரு பாவி என்று நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அதை சொல்கிறது பகவத்கீதை. நீ பாவி அல்லப்பா, நீயும் நானும் அர்ஜுனா எப்பொழுதும் இருக்கின்றவர்கள், அன்றும் இன்றும் என்றும் போத்தீசல்ல சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றைக்கும் இருப்பது. ஏன் இருக்கிறது? இந்த தர்மம் எல்லோரையும் வாழ வைப்பதால் இருக்கிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே சனாதன தர்மம். சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து சனாதன தர்மம். சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது சனாதன தர்மம். பாரதி ஒரே பாடல் 1919 நவம்பர் காரைக்குடியிலே இந்து மத அபிமான சங்கத்தாருக்கு ஒரு வாழ்த்து எழுதியிருக்கிறார். காரைக்குடி சென்றவன் அவர். அந்த இந்து மத அபிமான சங்கத்தாருக்கு எழுதின பாடலிலே சனாதன தர்மம் என்றால் என்ன அற்புதமான பாடல். அது அப்படியே ஒரு வரியும் பார்க்கணும். நாமெல்லாம் அமரர்கள் என்று சொல்கிறான். இப்ப அமரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இந்த அமரர்கள் என்று சொன்னால் இறப்பு இல்லாதவர்கள். அப்ப அமரனாக நான் இருக்கிறேனே. பாடலை எப்படி தொடங்குகிறான் பாருங்கள். மண்ணுலகின் மீதினிலே எக்காலும் அமரரை போல் வாழ்ந்திடலாம். நாம் எல்லாம் அமரர்கள், அழியாதவர்கள். அதற்கான சொல் எது? மண் உயிர். இந்த உயிர் அழியவே அழியாது. என்று நீ அன்று நான் உன் உடைமை அல்லவோ. ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படையே ஒரே பாடல்ல திருமழிசை ஆழ்வார் சுருக்கி விடுகிறார். நான்முகன் திருவந்தாதியில அற்புதமான ஒரு பாடல். இறைவனே, நாரணனே, நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீயும் இல்லைன்றார். நான்முகன் திருவந்தாதியில திருமழிசை ஆழ்வார் என்ன சொல்றார்? நீ இல்லாம நான் இல்லை. வித்தவுட் யூ ஐ எம் நாட். வித்தவுட் ஐ, வித்தவுட் மீ யூ கேனாட். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறோம் என்றால் நாம ரெண்டு பேரும் இருப்பதை போலத்தான். அதை கண்ணதாசன் காதல் கவிதையிலே பயன்படுத்தி விட்டான். கண்ணதாசன் ஆழ்வார்கள் ஆழ்ந்து போனவன். அவன் படித்தால் மட்டும் போதுமால சிவாஜியும் பாலாஜியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய அந்த அண்ணன் தம்பியா நடிக்கிறாங்க. என் விழியில் நீ இருந்தாய், உன் வடிவில் நான் இருந்தேன், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. அவன் அந்த படத்துக்கு எழுதலவன், அவன் ஆழ்வார்களிலே தோய்ந்தவன். அதனால் சொன்னான், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, வந்தேன் சென்றேன். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்துட்டார். அப்ப இறைவன் இல்லாமல், இறைவனும் நாம இல்லாம இறைவன் இல்லை. அப்போ இந்த உலகம் முழுவதும் சுவாமி தயானந்த சரஸ்வதியினுடைய வாக்கிலே அழகாக சொல்ல வேண்டுமானால், அவர் புதுசா சொல்லல, இருக்கிறது தான் சொல்றார். இறைவன் ஒருவன் உண்டு. இதை எல்லாரும் தானே சொல்றாங்க.
இறைவன் ஒருவன் உண்டுன்றதுல என்னங்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சனாதன தர்மம் சொல்கிறது இருப்பதெல்லாம் இறைவனே, இருக்கிறதெல்லாம் இறைவன் இல்லையா? அதனால சொல்றார், மண்ணுலகின் மீதினிலே எக்காலும் அமரரை போல் மடிவில்லாமல் திண்ணமுற வாழ்ந்திடலாம், அதற்குரிய உபாயம் இங்கு செப்ப கேளீர். என்ன செய்யணும்? எப்போதும் ஆனந்த சுடர் நிலையில் வாழ்ந்து உயிர்கட்கு இனிது செய்வோர் தப்பாமே இவ்வுலகில் அமரநிலை பெற்றிடுவார். சதுர்வேதங்கள் வைப்பான சாத்திரங்கள் எனுமிவற்றால் உண்மை விளங்க கூறும் துப்பான மதத்தினையே ஹிந்து மதம் என புவியோர் சொல்லுவாரு. உலகத்தில் இருக்க சொல்றான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? நம்ம தர்மத்துல இறைவன் எங்க இருக்கான் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு பாரதி எழுதியிருக்கான். இறைவன் கடவுள் எங்கே இருக்கிறார்? எடுக்கும் போதே சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே? அப்ப இருக்கிற ஹிரணியன் கூட பரவாயில்ல போல இருக்கு. சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணியன் தான் உரிமை கேட்க. சொல்லடா. யாரை பார்த்து கேட்கிறான்? தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறான். சாதாரணமா மகனுக்கு பதவி கொடுத்து அலங்கரிப்பவர்கள் தான் உண்டு. ஆனா அவன் அப்படி இல்ல, மகனையே கேட்கிறான். சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணியன் தான் உரிமை கேட்க. நல்லதொரு மகனும் சொல்வான், நாராயணன் தூணில் உள்ளான், துரும்பில் உள்ளான், வல்ல பெரும் கடவுள் இல்லா அணு ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்துவில்லை, அல்லலில்லை அல்லலில்லை அல்லலில்லை, அனைத்துமே தெய்வம் என்றால் அல்லல் உண்டோ? இயலுகின்ற ஜடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். ஜடப்பொருள் அத்தனையும் தெய்வம். வெயில் அளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம் எல்லாம் தெய்வம். கழுதை, பன்றி, தேள், தாளை பார்த்து இருகரமும் சேவித்து சங்கர சங்கர என ஜபித்தல் வேண்டும் சொல்கிறான் பாரதி. அதனால தான் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் இயேசுவை வணங்குவோம். காரணம், இயேசுவிலும் நம் பராசக்தியை காண்பவர்கள் இந்துக்கள். இயேசு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு தரிசனம் கொடுத்தார், பவதாரிணியாக பார்த்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அல்லாவை பார்த்தார், பவதாரிணியாக பார்த்தார். எல்லாவற்றிலும் தெய்வத்தை பார்ப்போம். அதனால் தான் நம்ம ஆச்சரியம் என்னன்னா, பணத்திலே தெய்வம், படிப்பிலே தெய்வம், இத்தனைக்கும் குமுதம் தான் இருக்கும். அதுல கீர்த்தி சுரேஷ், சாயி பல்லவி தான் இருப்பாங்க. கால் பட்டுடுத்துன்னா அந்த சாயி பல்லவியை எடுத்து கும்பிடுவோம். ஆச்சரியம் என்னன்னா, சுத்தியல் அறிவாள்காரன் ஆயுத பூஜை இன்னைக்கு என்னதான் ஏங்கல்ஸ் மார்க்ஸ்னு சொன்னாலும் ஸ்டீரிங்க தொடும்போது அப்பா ஜாகிரதையாகும். இது இந்த ரத்தத்திலே ஊறி இருக்கிறது, மாற்ற முடியாது. நீ புரிஞ்சுதா? அப்ப சனாதன தர்மம் இந்த ரத்தத்துக்குள்ள குருதி நாளங்களில் எல்லாம் ஓடுகிறது. எப்படி ஓடுது? சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே என ஹிரணியன் தான் உரிமை கேட்க. நல்லதொரு மகனும் சொல்வான், நாராயணன் தூணில் உள்ளான், துரும்பில் உள்ளான், வல்ல பெரும் கடவுள் இல்லா அணு ஒன்றில்லை, மகாசக்தி இல்லாத வஸ்துவை. எந்த அளவுக்கு அந்த கவிதையை முடிக்கிறான்னா, எழுது கோலும் தெய்வம், எழுத்தும் தெய்வம் என்று முடிக்கிறான். நான் எழுதுகின்ற எந்த எழுதுகோல் தெய்வம், அதிலே வருகின்ற எழுத்து இருக்கிறதே அதுவும் தெய்வம். அப்ப எல்லாம் தெய்வமா இருந்தா எனக்கு ஏன் தெரியல? நான் ஒரு வீட்டுக்கு வரேன், நம்ம அன்பிற்குரிய ரங்கராஜன் நரசிம்மன் ஐயா அவர்களுக்கு வீட்டுக்கு வரேன், அல்லது கோலாகல சீனிவாஸ் ஐயா வீட்டுக்கு வரேன். அனுமதிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் சங்கி, நானும் சங்கி. we are not monkeys, right? வரும்பொழுது அவர்கிட்ட நான் கேட்கிறேன், H2O இருக்கா, தாகமா இருக்கேன்ற. ஏன்னா இப்ப குடிகாரன்னு சொல்லக்கூடாது, தாகமா இருக்கேங்கிற. H2Oவா அப்படின்னு அவர் கேட்க மாட்டார். சரி, ஏதோ வெயில்ல வந்திருப்பார் போல இருக்கு, அல்லது சங்கி அப்படிதான் இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கிறார். H2Oனாலும் நீர்னாலும் ஒண்ணுதானே? ஒண்ணுதான். H2Oன்றது அறிவியல் பெயர், நீர்ன்றது நாம பயன்படுத்துறோம். நீர்னு சொல்வோம், பானின்னு சொல்வோம், வெள்ளம்னு சொல்வோம், ஜலம்னு சொல்வோம், தமிழ்ல வாட்டர்னு சொல்வோம். இப்போ அந்த H2O ஹைட்ரஜன் 2 பங்கு,
நீர்வழி. ஆக்சிஜன் ஒரு பங்கு. ஆக்சிஜன் என்ன? உயிர்வழி. நீர்வழி 2 பங்கும் உயிர்வழி 1 பங்கும் சேர்ந்தால் தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர். என்ன சிருஷ்டி பாருங்க பகவான், கற்பனை பண்ண முடியாது. இந்த நீர்வழியினுடைய தன்மை என்ன என்ற அறிவியலை கேட்டால் எரிவது, ஃப்ளேமபிள். உயிர்வழியினுடைய தன்மை கேட்டால், நான் ஏதோ ஆங்கிலத்தில் பேசல, தமிழிலே சொல்லிடுறேன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், H2O இல்லையா? ஹைட்ரஜனுடைய தன்மை என்ன? எரிவது. அந்த உயிர்வழியினுடைய ஆக்சிஜன் தன்மை என்ன? எரிகின்ற ஒன்றுக்கு துணை செய்வது, தூண்டுதல் செய்வது. இவரும் ஊழல் பண்றார், அவரும் ஊழல் பண்றார். 2 பேரும் சேர்ந்தா அதிகமான ஊழல் தானே வரணும், அப்படிதானே வரணும். ஆனா அப்படி இல்லை சிருஷ்டியில. ஏன் தெரியுமா? இந்த எரிகின்ற தன்மை உள்ள ஹைட்ரஜனும் எரிவதற்கு துணையாக நிற்கின்ற ஆக்சிஜனும் நீர்வழியும் உயிர்வழியும் சேர்ந்தால் எரிகின்ற ஒன்றை அணைக்கின்றது. அதனால் சிருஷ்டியை நீ கற்பனை செய்து பார்க்க முடியாது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. சித்தினை அசித்துடன் இணைத்தாய், அங்கு சேரும் பூதத்து வியனுலகமைத்தாய். அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல் அழகுகள் சமைத்தாய். பரமா பரமா பரமா. வீடு என்ற ஒன்று சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உள்ளது. இறந்த பிறகு, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் போவோம் என்று எண்ணி இருப்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்குன்னா. அப்ப எப்படி? இப்பொழுதே இத்தரை மீதினிலே இங்கே இப்பவே கிடைக்கிறது வீடு. அதை சொல்றார் நம்மாழ்வார். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பாழ் உலப்பிலதனை சென்று ஆங்கு இன்ப துன்பங்கள் செற்று பசையற்றால் அங்கே அப்பொழுதே வீடு. அதுவே வீடு, வீடாமே. பார்த்தோம் நம்ம ரமண மகரிஷிய, பார்க்கிறோம் நாம பரமாச்சாரியர்கள் காஞ்சிய. நம் தெய்வத்தை நேராக தரிசித்தவர்கள் நம் முன்னோர்கள். தெய்வத்தை தரிசிக்க முடியுமா? தரிசிக்க முடியும். இப்படி நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். என் முன்னால் இருக்கிற கடிகாரம் 2:20 காமிக்கிறது. என் பக்கத்தில் இருக்கிறவர் எட்டி எட்டி பார்க்கிறார். முடிப்பாரா மாட்டாரா? முடிப்பார். எனக்கு போதாத காலம் இது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பேசு தமிழா பேசினுடைய வலை ஒளி இந்த சனாதன தர்ம சங்கமத்தை நிகழ்த்துவதற்கு காரணம் தமிழகத்தின் போதாத காலம் முடிவுக்கு வர வேண்டும். போதாத காலம் முடிவுக்கு வருவதற்காக அண்ணாமலையை பிரார்த்தனை செய்ய வேண்டும். என்னருமை தாமரை நெஞ்சங்களே, ஒரே ஒரு விஷயம்தான். வீட்டினிலே இருக்கும் போதும் ஓட்டு போட செல்லும் போதும் ஹிந்துவாக வாழ்ந்திடாது இழிவு தேடினோம். மாறுபட்டதிந்த நிலை கேடு கெட்ட முந்தை நிலை வீறு கொண்டெழுந்ததின்று ஹிந்து சக்தியே தர்ம சக்தியே. இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு. சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடிது எங்கள் நாடிது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் நலத்துடன். நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.